ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இன்னைக்கான ஒரு புது வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் அப்படின்ற கேமை வந்து எப்படி ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேர் ஃபைலாக இருக்கும். இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ நீங்கள் வந்து அந்த லிங்க்கில் கொடுத்துருக்க அந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. பண்ணிட்டுக்கப்புறம் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்கோசரம் டெஸ்க்டாப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரேர் ஃபைலை. இது நம்ம இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ டெஸ்க்டாப்லேயே தான் நம்ம இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். உள்ள எதுவும் கிடையாது. இங்கே பண்ணி கட்டினா உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த ஃபைலை நம்ம இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 2.42 GB வருது. இதை இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல், எக்ஸ்ட்ராக்ட் டேர் நிறைய இருக்கும். ஸோ நம்ம வந்து வெளில இங்கேயே பண்ணுறதுனால எக்ஸ்ட்ராக்ட் டேர் கிளிக் பண்ணிப்போம். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனலுக்கு கீழே ஹீரோ ட்ரக் அப்படின்னு வந்திருக்கு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிற ஃபைல் இங்கே தான் வந்து இதாகிட்டுருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபைலை நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் தான் பண்ணுறோம். இன்னும் கேம் இன்ஸ்டால் பண்ண கிடையாது. இது கொஞ்சம் டைம் எடுக்குன்றதுனால தான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி போட்டு காட்டுறோம். ஏன்னா இது வந்து ஒவ்வொரு சிஸ்டத்தை பொறுத்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிற ஸ்பீடும் இன்ஸ்டால் ஆகிற ஸ்பீடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேம் இன்ஸ்டாலுக்குலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் பக்கம் பிடிச்சிருச்சு. ஏன்னா வந்து அவ்வளோ டிலே ஆச்சு எனக்குலாம். உங்கள் சிஸ்டம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தால் டக்குன்னு ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீரோ ட்ரக் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் அது மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையானது வந்து செட்டப் அப்படின்னு லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ட்ரக்கோட பொம்மை போட்டு. ஸோ இதுதான் நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஃபைலு. ஸோ இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ நம்ம இதை சூஸ் பண்ணி இதை ஓப்பன் கொடுத்துப்போம். ஸோ இதை நம்ம ரைட் கிளிக் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ரன் அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்கும். ஸோ வந்து நம்ம ரன் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துக்கலாம். ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஓகே கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ் கேட்கும் பெர்மிஷனு. ஓகே, நம்ம எஸ் கொடுத்த உடனே இது வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். ஓகே, எங்கே டக்குன்னு நம்ம சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக, அதனால தான் இப்படி லோட் ஆகிட்டு இருக்காங்க, கண்டுக்காதீங்க. ஓகே, எஸ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லோகோ வந்துருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா கேமும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் நெக்ஸ்ட்டு கொடுப்போம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனா சி டிரைவ்லேருந்து வேறு எதனா டிரைவ் சேஞ்ச் பண்ணணும்னா அந்த இடத்துல நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துட்டு வந்து ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிஸ்டத்தை பொறுத்து இதோட ஸ்பீடு இருக்கும். ஸோ உங்களோட சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு டக்குன்னு ஆகிடும். என்னோடய சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆச்சு. ஸோ இது உங்களுக்கு 1 ஹவர் போட்டு கட்ட முடியாது அப்படின்றதுனால ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணுவோம், பார்க்கலாம் இருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த இதில் சந்திக்கிறேன். ஸோ ஃபைனலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மணி நேர போராட்டங்களுக்கு பிறகு நமக்கு வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், 2 ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர்னு போட்டு 2 லோகோ வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபினிஷ் கொடுத்த உடனே இந்த ப்ராசஸ் ஓவர். அப்புறமேட்டுக்கு நீங்கள் நார்மலாக அந்த ஷார்ட்கட் கீயை கிளிக் பண்ணி உள்ளே போயிடலாம். ஷார்ட்கட் அந்த கேமை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக உள்ளே போயிடலாம். ஸோ உள்ளே போய்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் போல் நம்மளுக்கு தேவையான செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ். இது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கீழே வந்து என்ன டவுட்டோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமேட்டுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரிலேட்டடாக இன்னும் நிறைய கேம்ஸும் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, டாடா, பெஸ் யூ, சைனிங் ஆஃப், மிஸ்டர் 16.